எப்படி இதுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல. சிஎஸ்கே வந்துட்டு அப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் தான். முதல்ல இது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எப்படி எடுத்துப்பாங்க, தோனி ஃபேன்ஸ் எப்படி எடுத்திருப்பாங்கன்றத விட அந்த வெளியே பிளாக்ல டிக்கெட் வைக்கிறவங்க ஜாலியா இருப்பாங்க. சப்போஸ் தோனி வந்து கேப்டன்சி பண்றாருன்ற நியூஸே போதும் அவங்களுக்கு. ஏன்னா டாஸ் வரைக்கும் தெரிய போறது இல்லைல்ல. டாஸ் வந்து 3 மணிக்கு தான் டாஸ். இவங்க 1:30 மணிக்கு டிக்கெட் வித்துருவாங்க. ஆல்ரெடி ஒரு ஒரு பிரைஸ் வித்துட்டு இருக்காங்கன்னா அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பிரைஸ் ஏற்றி விற்கிறதுக்கு அவங்களுக்கு ஜாலியான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. நாளைக்கு ஒரு மதியம் கேமுக்கு சாட்டர்டே மதியம் நிறைய பேருக்கு லீவ் இருக்குங்கிறப்ப ஜல்சாவா இருப்பாங்க டிக்கெட் விற்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது பெரிய இதா இருக்குமே தவிர்த்து நீங்க ஒரிஜினலி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ருத்ராஜ் ஆடலன்னா என்ன நடக்கும்? நீங்க சொன்னதுதான் பாயிண்ட். ஒரே ஒரு உருப்படியான பேட்டிங் ஆடிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து ருத்ராஜ். அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. இப்ப நீங்க ருத்ராஜ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த பேட்டிங்கை வச்சுக்கிட்டு